ஞானமலை முருகன் கோவில் சிறப்புகள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்திடவும், இல்லறம் இனிமையாக அமையவும் வரம் தரும் கோவில் காவேரிப்பாக்கம் அருகில் இருக்கின்ற ஞானமலை கோவிலாகும். வள்ளி தேவியோடு முருகன் ஓய்வெடுத்த தலம் இது. அங்கே குரமகள் தழுவிய குமரன் திருமேனி உண்டு. அவரை தரிசித்தாலே அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். சென்னை முதல் வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காவேரிப்பாக்கத்தில் இருந்து சோளிங்கர் செல்லும் வழியில் சுமார் 14வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்கலம் என்கிற கிராமத்தை அடுத்துள்ள கோவிந்தசேரியில் அமைந்துள்ளது ஞானமலை. குரமகளாக அவதரித்த வள்ளியை மணந்து கொண்டு திருமண கோலத்தில் திருத்தணி நோக்கி மயில் வாகனத்தில் சென்ற முருகப்பெருமானை ஓர் இடம் கவர்ந்தது. அங்கே இளைப்பாற ஆசைப்பட்டார். வள்ளியுடன் அங்கிருந்த வெப்பாலை மர நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அந்த இடம் தான் ஞானமலை. தேடி வந்து வழிபட்டால் ஞானமருளும் மலை என்பதால் இந்த பெயர் உருவானது. மலைக்கு மேல் அற்புதமான கோவில் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். மூலவர் பிரம்மசாஸ்தா தரும் கோலத்தில் இருக்கிறார். பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை சிறைப்பிடித்த இடமும் இதுதான். பின்னர் பிரம்மனின் சிருஷ்டி தொழிலை தானே மேற்கொண்டு முருகன் அதே கோலத்தில் நின்ற நிலையில் வள்ளி தெய்வானை தேவருடன் அருள்கிறார். முருகனின் பின் இரு கைகளில் பிரம்மாண்டமான கமண்டலம் மற்றும் ஜபமாலை, முன் இரு கைகளில் ஒன்று அபய ஹஸ்திரமாகவும் மற்றொன்று இடுப்பில் வைத்த தடியாகவும் திகழ்கிறது. இங்கு முருகனின் திருநாமம் ஸ்ரீ ஞான பண்டித சுவாமி. ஞான பண்டித சுவாமி கல்வி ஞானம் அருள்பவர். ஞானமயில் கோவில் விசேஷ தரிசனத்துக்கு உரியவர். ஸ்ரீ குரமகள் தழுவிய குமரன் அழகும் சார்ந்திருக்கும் முக்கியமான இந்த உற்சவமூர்த்தி மலை அடிவாரத்தில் அருள் பாலிக்கிறார். ஞானமலையில் வெப்பாலை மரங்கள் விசேஷம். இந்த மரத்தின் இலைக்கு தோல் நோய்களை குணமாக்கும் சக்தி உண்டு. வெப்பாலை மர இலைகளில் பட்டு வரும் காற்றை சுவாசித்தால் தாம்பத்திய உறவு வலுப்படும். மேலும் திருமண பாக்கியம் அருளும் தலமாகவும் திகழ்கிறது ஞானமலை. மேலும் இந்த தலத்தில் ஞான வெளிச்சித்தர் என்ற மகான் சமாதியையும் தரிசிக்கலாம். ஆக குருவருளும் முருகனின் திருவருளும் ஒருங்கே கிடைக்கும் அற்புத தலம் இது. இங்கு சென்று எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டும்.